இப்ப நம்ம ரமலான்ல தஹஜ்ஜத் தொழுதுருப்போம். இப்ப இடையில விட்டிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இந்த ஹஜ் புறையிலையாவது நம்ம என்ன செய்வோம், திரும்ப நம்ம என்ன செய்வோம், அதை புதுப்பிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். தஹஜ்ஜத் என்பது மற்ற பக்தி எல்லாம் அல்லாஹ் மனிதர்களை வச்சு அழைப்பு கொடுத்து தொழுவது. ஆனா தஹஜ்ஜத் என்பது அல்லாவே அழைப்பு கொடுத்து தொழுவது. அல்லாவே அழைப்பு கொடுக்கணும். மற்ற நேரத்துல நீங்க என்கிட்ட கேளுங்கிறான். தஹஜ்ஜத் நேரத்துல நீங்க கேளுங்க, நான் தாரேங்கிறான். அப்ப நம்ம அப்படிப்பட்ட அந்த புனிதமான அந்த தொழுகைகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய உபரியான அமல்கள், உபரியான தொழுகைகள். ரெண்டாவது இது விட்டு போன கலா தொழுகைகள் இருந்தா அந்த இந்த 10 நாட்கள்ல இரவு நேரங்கள்ல விழித்திருந்து வணங்கக்கூடிய அந்த பக்குவங்கள், இதையெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். அது அடுத்து நம்ம பெருநாள் இரவு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அரஃபாவுடைய நாட்களுடைய அந்த நாளுக்கே தனி மகிமை, அந்த அது சிறப்புக்கே தனி இது, அது அந்த கேட்டகரி தனியா போயிடும்.